அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது நடைமுறை வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் கடைசி சஃபு தான். நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் கடைசி சஃபு, ஜும்மாவுக்கு வந்தால் கடைசி நேரம். இல்லையா? இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரரோடு நாட்டில் இருக்கக்கூடியவர் பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய பிஸ்னஸ் பிஸியை பற்றி சொன்னார். பிஸ்னஸில் நிறைய பிஸின்றார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சில கேள்விகளை கேட்குறேன், அதுக்கு ஆம் இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்லப்படாது. ரைட்டா? கேட்குற கேள்விக்கு விளக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, எஸ் அல்லது நோ. சரி, என்ன கேள்வி கேட்டார்? 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுகிறேன். விளக்கம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணார். நான் தான் சொன்னேன், ஆம் இல்லைன்னு பதில் சொல்லணும். விளங்கிச்சா? எஸ்ஸோ நோ. விளங்கிச்சா? இல்லை. சரி, 2வது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு நான் குர்ஆன் ஓதுகிறேன். ஆம் இல்லை சொன்னார். இல்லை. சரி சரி, தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்கள் 12 ரக்காத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது தொழணும். தொழுதுபடுவதா? இல்லை, நோ. அதுக்கும் நோ தான் பதில். சரி, காலை மாலையில் திக்ரு செய்ய சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், ஒரு இடத்துல 2 இடத்துல அல்ல, ஏன்னா பல இடங்களில் சொல்கிறான். செஞ்சு படுவதா? எஸ்ஸா நோவா? சொன்னார் நோ. அப்போ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட இந்த பிஸ்னஸ் பிஸியில் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் பிஸி இருக்குதே, இது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தராது, கண்டிப்பாக தராது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு உங்களை தூரப்படுத்தி விடக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை என்ன செய்யக்கூடாது? தூரப்படுத்தி விடக்கூடாது, உங்களை பிஸியாக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறான். சகோதரர், அல்ஹா என்ற ஒரு வேர்டு தான் பயன்படுத்தப்படுவது. அல்ஹா என்றால் பிஸியாகிறது தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபரை சந்திக்கும் வரைக்கும் துனியாவில் நீங்கள் பிஸின்னு அல்லாஹ் சொல்கிறான். எது வரைக்கும் நீங்கள் பிஸி? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அப்போ பயனளிக்குமா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்லிட்டான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கின்றான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் எதுவும் அவர்களை பராக்காக்கி விடவில்லை. பார்த்தீங்களா? இங்கே சொல்றான், உங்களை பிஸியாக்கிற வானம். அதே நேரத்தில் பிஸி ஆகாம வாழ்ந்த மக்கள் என்ன செய்கின்றான்? அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த கடமைகளை டைமுக்கு செய்வாங்க. சகோதரர்களை, இது அவருக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கவனித்து பார்க்கணும். 5 times தொழுகையில் எங்களோட நிலைமை என்ன? ஏதாவது ஒரு காரணத்தை மையமாக வைத்து இந்த தொழுகையை விட்டும் நாம் மறந்து தூரமாகி அல்லது லேட்டாக்குபவர்களாக இருக்கிறோமா? சகோதரர்களே, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்கின்றான். ஆனால் அதில் முடிக்கக்கூடாது. நாங்கள் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் மறதியாளர்களாக இருப்பவர்கள். உலமாக்களுடைய தஃப்சீர்கள் ஒன்றுதான் டைமுக்கு தொழாதவர்கள் சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் தொழுவாங்க, டைம் கிடைக்கிற மாதிரி இந்த ஜமாத்துக்கு வரணும், டைமுக்கு தொழணும். இப்போ நேற்று ஒரு சகோதரோடு பேசும்போது லோஹருக்கு பாங்கு சொன்ன நேரம், நாட்டில் பாங்கு சொல்லி தொழுகிறதுக்கு அண்ணாண்டு நேரம், இங்கே நாங்கள் 9:30 ஈக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், நான் தொழுதுட்டு வந்து பேசட்டுமான்னு கேட்டார். தாராளம். எங்கே போகிறீங்க? பக்கத்தில் எந்த பள்ளிக்குன்னு? இல்லை, பள்ளியில் இங்கே தான், ஆஃபீஸில் தான் தொழுகிறாரு. பள்ளிக்கு போகிறதில்ல. இங்கே எத்தனை பேர் உங்களோட ஜமாத்துனா? 2 பேரும். எத்தனை பேர் நீங்கள் ஜமாத்தை தொழுவீங்க? 2 பேர். சுப்ஹானல்லாஹ். அப்போ நான் சொன்னேன், பள்ளி வாசலுக்கு போகிறதுனுடைய நன்மைகள் இது அவ்வளவுமே உங்களுக்கு இல்லாமல் போகுதே. இல்லை, பள்ளி கொஞ்சம் தூரமாம், பேங்க்கு டெய்லி போகிறீங்களான்னு கேட்டேன். ஓ, அது போய் தூரம். பேங்க் எவ்வளோ தூரம் வைக்க? அது எங்கேயோ இருக்குது. அதுக்கு வெஹிக்கல்ல வாகனம் பிடிச்சி போட எடுக்க அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு சளைக்காம போறாங்க. சகோதரர்களே, கொஞ்சம் தூரம் என்பதற்காக பள்ளி வாசலுக்கு நடந்து செல்லக்கூடிய அந்த கூலியை அடியார்கள் அறிந்தார்கள் என்றால், பனு சலமா கூட்டத்தினர் வந்து கேட்டார்களா இல்லையா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், பள்ளிக்கு பக்கத்தில் நாங்கள் ஊடு எடுத்து வரப்போறோம் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம். என்ன பதில் சொன்னாங்க நபி? வேண்டாம். ஏன் சொன்னார்கள்? சொன்னார்கள், யா பனி சலமா தியாருக்கும் துக்தபு ஆசாருக்கும், நீங்க நடந்து வர ஒவ்வொரு பாதரட்சை எட்டுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவான்.
அப்போ எனவே பக்கத்து வீட்டிலேருந்து வந்தாருன்னா 10 அடின்னு சொன்னால், தூரத்திலிருந்து வரும்போது 100 அடின்னு சொன்ன சகோதரர்களே, அந்த 100 அடிக்கும் என்ன செய்யப்பட போகின்றது? அப்போ எனவே நாங்கள் லைஃப்பில் பிஸியாக இல்லையா, வேண்டிய ஒன்றில் பிஸியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இதை விட்டும் பிஸியாகக்கூடாது. குர்ஆன் ஓதுவதை விட்டும் நாங்கள் பிஸியாக சகோதரர்களே, நேற்று கூட ஒரு பயான் ரேடியோவில் தான் போச்சு, கேட்டோம் நாங்கள். அப்போ அல்லாஹ் அடியார்களை எப்படி தண்டிக்குகிறான் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், நாங்கள் பெரும்பாலும் எதை தண்டனைண்டா யோசிப்போம், ஒன்று வானத்திலேருந்து வரணும் இல்லாட்டி பூமியிலேருந்து வரணும், அப்படி தானே? சுனாமி அல்லது என்ன மேலேருந்து மழை இல்லாட்டி பெரிய காற்று, இப்படி என்ன சரி நடந்தால் தான் அண்ணா தண்டனை வரப்போகுதோ அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை. பெரிய காற்று நடிச்சோன்னு என்ன செய்யும், அல்லாஹ் தண்டிக்க போகிறானோ என்று யோசிப்போம். அது சொன்னார், இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்த், யாரெல்லாம் பெருமை பிடித்தவர்களாக இருப்பார்களோ எமது வசனங்களை பார்க்காதவர்களாக அவர்களை நாம் ஆக்கி விடுவோம். எங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களை விட்டும் நாம் திசை திருப்பி விடுவோம். இது தண்டனை. இது சகோதரர்களே, இபாதத்துகள்ல டேஸ்ட் இல்லையா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாம் சோதிக்கப்பட்டிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், உள்ளத்தில் உள்ள டேஸ்ட் எடுத்துட்டான். அதனால பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு நேர காலத்தோடு போய் தொழுவதா இருந்தால் என்ன செய்தில்லை, மனசுல அந்த ஆசை வருவதில்லை. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நன்மைகளை சொல்றாங்க, இரட்டிப்பாக்கப்படுவது, பல மடங்கு வழங்கப்படுவது. ஆனா சாதாரண ஒரு மீட்டிங்காக நாங்க ஜமாத்தை மிஸ் ஆகிறோம், சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இங்க ஜமாத் அடிபட்டு பேசிட்டு. அப்ப சகோதரர்களே, ஒரு ஃபங்க்ஷனை நாங்க கிரியேட் பண்ற நேரத்தில் மூமின்கள் நாங்க அதுக்கு இடையில எங்களோட ப்ரோக்ராம் ஷெட்யூல்ல இருக்கணும், தொழுக டைம் உண்டு இல்லை, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கடைசியில வந்து நாங்க தொழுறதா இருந்தா நாங்க என்ன சிந்தனையில இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்களுக்கு செகண்டரி சப்ஜெக்ட், ரெண்டாவது தான், முதன்மைப்படுத்தப்படக்கூடியது அல்ல. சகோதரர்களே, வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும், எங்களோட பாஸ் எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிருக்கிறார், எங்களோட உம்மா அப்பா எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிப்பாங்க, எங்களோட ஸ்கூல் எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிப்பாங்க, ஆபீஸ்ல சட்டம், இதுக்கு மேல அல்லாஹ்வுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் நினைவில் வைக்கணும். இது அனைத்துக்கு மேலாக அல்லாஹ்வுடைய சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் முதல்ல அதைத்தான் பார்க்க போறான், என்னுடைய சட்டங்களுக்கு நீ மதிப்பளித்தாயா இல்லையா. எனவே யார் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மதிப்பளிக்கவில்லையோ சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய ஏனைய எந்த காரியத்திலும் அவர்களுக்கு அபிவிருத்தி பரக்கத்து இருக்க மாட்டாது. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் முதன்மை வழங்கவில்லை என்று சொன்னால், பாருங்க, கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நோ என்ற ஆன்சர் வருது. எதனால என்று கேட்டீங்கன்னா, பிசினஸ் பிஸிய காரணம் சொல்றான். பிசினஸ் பிஸி தான் என்ன, இவைகள் செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம். அப்படியானால் சகோதரர்களே, எப்படி அந்த பிசினஸ்ல பரக்கத்து வரப்போகுது பாருங்க. நபி அவங்க எவ்வளவு அழகாக சொன்னாங்க, அல் பையானி பில் ஹியார் மாலம் யதஃபர்ரகா, இரண்டு வியாபாரிகள் வியாபார உடன்படிக்கையை செய்து அந்த இடத்தை விட்டு பிரியாத வரைக்கும் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க மஜ்லிஸ்ல இருந்து பிரிஞ்சு போகாத வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை கேன்சல் பண்ற ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நபி ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. சொன்னாங்க, ஃபஇன் சதகா வபய்யனா, வியாபாரம் செய்யும் போது உண்மை பேசி உள்ள குறையை சொல்லி அவர்கள் வியாபாரம் செய்தால் சொன்னாங்க அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும். அல்லாஹ் என்ன செய்வான், பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் சொன்னாங்க. சொன்னாங்க வ இன் கதமா, அவர்கள் மறைத்து விட்டால், வ கதபா, பொய் பேசினால், முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, வியாபாரத்தினுடைய பரக்கத் அடிபட்டு போகும்னு சொன்னாங்க. அல்லாஹ் பிடிங்கி எடுத்துருவான்னு சொன்னாங்க. சகோதரர்களே, வியாபாரத்தில் பரக்கத்து இல்லாம போனா அப்ப கஷ்டப்பட்டதுல என்ன அர்த்தம்? 500 ரூபாய் சம்பாதிப்போம், இங்கால 5000 ரூபாய்க்கு செலவுண்டு வரும். நினைச்சா 1000 ரூபாய் சம்பாதிப்போம், ஒரு பெரிய செலவுண்டு வாழ்க்கையை செஞ்சிடும், பாதிச்சிடும். பரக்கத்து இல்லை, சம்பாதிக்கிறார் ஆனா தேவைக்கு போதுமாக இல்லை. சிலர்களை பார்த்தீங்க என்று சொன்னா என்ன, கொஞ்சமா சம்பாதிப்பாங்க ஆனா வாழ்க்கையில் பரக்கத்துள்ளவங்களா இருப்பாங்க, டைமுக்கு தொழுகிற பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள், திக்ர் செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். சிலர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய சாப்பாட்டை பத்தியே யோசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அப்ப எப்படி அடுத்தவங்க சாப்பாட்டை பத்தி யோசிக்க போறார், அந்த அளவுக்கு பிஸி. சகோதரர்களே, எங்களை உலக வாழ்க்கையில் நாம் இந்த அளவுக்கு பிஸியாக என்ன செய்யக்கூடாது, ஆக்கிவிடக் கூடாது. அப்படி நாம் இம்மை ஆக்கி கொண்டால் நாம் நன்மையில் இல்லை, நாங்கள் தீமையில இருக்கிறோம் என்றதான் என்ன அர்த்தமாகிறோம். சரி, மக்கால ஒரு வக்து தொழுதா என்ன நன்மை கிடைக்கும்ன்றாங்க,
1,00,000. 1,00,000 தொழுகிறதுக்கு வெளியில எவ்வளவு காலம் தேவைப்படும்? 1,00,000 தொழுகைகளை ஒருவர் இந்த பள்ளியில் தொழுகிறார்னு வைங்களேன், இந்த ஜும்மா முஸ்கில் 1,00,000 தொழுகைகளை ஒருவர் நிறைவேற்றுகின்றார். ஒரு நாளைக்கு 5 தான் தொழையணும், அதை விட கூட தொழையணுமா? 5 நேர வக்து தான். என்ற நபி அவங்க சொன்னது ஃபர்தான தொழுகை. சரி, அப்போ 5 நேர வக்து என்றால் ஒரு மாதத்துக்கு 150 தான் தொழையணும், அதை விட கூட தொழையல. சரி, அப்போ 1,00,000 தொழுகைக்காக எவ்வளவு காலம் தேவைப்படும்? யாருக்கு தெரியும்? 57 56 வருஷம். இப்போ நான் கேட்குறது சரியா எக்ஸாக்ட்லி இதுதான் கணக்குன்னு செல்லணும். இப்போ ஸ்கூலில் ஆன்சர் பண்ணுற இந்த கணக்கு பாடத்தில் 57 58 பதில் சொன்னால் இதுக்கு என்ன மார்க்ஸ்னு கேட்குறாரு சாருக்கு ஆன்சர் பண்ணுறேன். சார் 57 58 நீங்கள் விரும்புறது எடுத்துக்கோங்க. சரி வருமா? சரி வராது. அப்போ என்ன செய்யணும்? சரியா எக்ஸாக்ட்லி இதுதான் இவ்வளவு தான் என்று சொன்னால் அது மிச்சம் மனசுக்கு என்ன? அவர் தான் நல்ல ஸ்டூடெண்ட். யாருக்கு தெரியும்? 20,000 வருஷம் இல்லை. சரி, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்டா, காரணம் விளங்கிச்சா, இதை நாங்கள் இப்போ கல்குலேட்டர் தேவைப்படுது பாருங்க. சரியா? எவ்வளோ? 7,500 மாதங்களா? 660 மாதங்கள். 666 எவ்வளோ வருஷமா? 600 சரி வருஷத்தில் சொல்லுங்க கொஞ்சம் லேசாக விளங்குறதுக்கு. 55.5 சரியான, அதாவது கிட்ட வந்துட்டாரு, பெட்ரோல் முடிஞ்சு அதோட பிளாக் ஆயிட்டு. இல்லை, சரியான கணக்கு இல்லை. ஏன் இந்த கேள்வி சோழர்களே? இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அமலுடைய கணக்கை நாங்கள் யோசிக்கல. கேளுங்க, ஆஃபீஸில் உள்ள கால்குலேஷன் எல்லாம் மண்டேல அங்கிருந்து பாஸ் கோல் அடிச்சாண்டா இவர் ஒன்றையும் பார்க்காம செல்வார். அதுக்கு அவ்வளோ இதுக்கு இவ்வளோ எல்லாம் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவார். சரி, இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் சொன்னானே, இதனுடைய சரியான கணக்கு என்ன? எப்பயாவது இருந்து நம்ம இதை யோசித்தோமா? கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம செலவழிச்சு அதை 1,00,000 தானே சொன்னாங்க. ஏன்னா 10 மில்லியன் 1000 மில்லியன் செல்லல, 1,00,000. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் சாதாரண முந்தியெல்லாம் 5 சொன்னால் 5,000 ரூபான்னு அர்த்தம். இப்போ 5 5,000 இல்லை, 5 லட்சமும் அல்ல, 5 கோடி. என்ன இப்போ அப்படித்தான். வீட்டுக்கு விலை என்னன்னு கேட்டால் 2ன்றாங்க. 2 லட்சமாண்டா? 2 லட்சமா? 2 கோடி மூலவேன்றாங்க. அப்போ எல்லாம் கோடி கணக்கில் தான் இப்போ போகுது. இப்போ நபி அவங்க எங்களுக்கு சொன்ன கணக்கு கோடி கணக்கு இல்லை, லட்சக்கணக்கு. சரியான கணக்கு இன்னும் வரல. யார் சொல்றது? 54.7 இல்லை, சரியான கணக்குன்னு வரல. சரி, நம்ம நேரத்தை லேட் பண்ண தேவையில்லை, நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கன்னு விட்டுருவோமா? சகோதரர்களே, 55 வருடங்களும் 6 மாதங்களும் 20 நாட்களும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. 55 வருஷமும், இது 5 நேர தொழுகைக்கு அல்ல, ஒரு நேர தொழுகைக்கு. 55 வருடங்களும் 6 மாதங்களும் 20 நாட்களும். இதுதான் என்ன? இதுதான் என்னத்துக்குரிய கணக்கு? ஒரு நேர தொழுகை. இப்போ இந்த மொஸ்கில் நாங்கள் 55 வருஷமும் 6 மாதங்களும் 20 நாட்களும் தொழுதால் மக்காவுடைய ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்கு ஈக்குவல். சுப்ஹானல்லாஹ். அப்போ 5 நேரம் தொழுகிற பாக்கியம் கிடைச்ச மனுஷன் எவ்வளோ பெரிய பாக்கியமாக்கும். இப்போ அங்கே போயிட்டு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடனே சும்ரா முடிக்கிறது, லோர தொடுறது, ஜித்தா பெய்தாச்சு. ஃபெய்த்து அடுத்தாண்டு வெள்ளக்காடு பஸ் ரெடியாக போகலத்தான் என்ன செய்கிறாரு? என்னண்டா மாமாவை பார்க்கணும், மாமாவுக்கு செல்லுங்க, இங்கே வர சொல்லி. என்ன மாமாவுக்கு மச்சானுக்கு செல்லுங்க, மக்காவுக்கு வாங்க, நாங்கள் புனித பூமியில் இருக்கிறோம். ஒரு நேர தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகுனா இந்த இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லாமல் போய்த்திரும், அதனால் நீங்கள் கிளம்பி வாங்க. சகோதரர்களே, 55 வருட வாழ்க்கை யாருக்கு கிடைக்க போகுது? ஏன்னா அப்போ மக்கால 2 நேர தொழுகைக்குரிய வாழ்க்கை கூட எங்களுக்கு இல்லை. 2 நேர தொழுகைக்குரிய கால அளவு வாழ்க்கை எங்களுக்கு இல்லை. அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குகின்றான். எனவே நாங்கள் மக்காவுக்கு போனால் இதில் என்ன செய்யணும்? கூட கவனம் செலுத்த பார்க்க வேண்டும். சகோதரர்களே, சொல்லப்பட்ட இந்த நன்மைகள் எதில் கூட நன்மை என்று சொல்லப்பட்டதோ அதைத்தான் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த பார்க்கணும். அதில் விசேஷமாக இமாம் அவர்கள் சொன்னார்கள், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்கள், பிறருக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்குறது, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. என்ன சொல்லுவாங்க? வரட்டும், அவருக்கு கொடுக்குறேன். ஏன்னா வர்றதுக்கு முதல்ல பிளான் என்னன்னு சொன்னால் அவரை நொக் அவுட் ஆக்கணும். நபி சொல்றாங்க, சுரூருன் துத்ஹிலுஹு அலா முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்கினீங்க என்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த அமலை மிக அதிகமாக நேசிக்கின்றான்.
அல்லது அவருடைய ஒரு கஷ்டத்தை நீங்க போக்கிட்டீங்க என்று சொல்ல அல்லாஹ் இந்த அமலை அதிகமாக என்ன செய்கின்றார்? பசியில் இருக்கிறாங்களா கேள்விப்பட்டுச்சா ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த அமலை அதிகமாக விரும்புகின்றான். சகோதரர்களே, ஃபர்தான கடமைகள் போக ஏனைய சுன்னத்தான வணக்கங்கள் எடுத்தால் நம்ம அல்லாஹ்வுக்கு அதிக நெருங்கக்கூடிய வணக்கம் அடியார்களுடைய நன்மைகளில் கவனம் செலுத்துவது. எனவே இத்தகைய நன்மைகளில் கவனமுள்ள மக்களாக நாம் எங்களை ஆக்கிக் கொள்வோம் சகோதரர்களே. என்ற சிலர்களுடைய லைஃப் எப்படின்னு சொன்னா செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்களே, அதான் அவருடைய சிலர்களை கேட்டீங்கன்னா அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர் நல்ல மனுஷன். ஏன் நல்ல மனுஷன்? அவரும் அவர்கிட்ட பாடுவான், அவரும் அவருடைய பாடும். ஆடு மாடு ஒட்டகத்தை பற்றி உலமாக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆடு மாடு ஒட்டகம் இதுவும் அப்படித்தான், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது, அதுவும் அதில் பாடும். அப்ப இந்த லிஸ்ட்லயா நீங்க சேர போறீங்க? இல்ல, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக. யாராவது எங்கேயாவது கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், ஏதாவது தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்க வசதி இருக்கிறது என்றால் சகோதரர்களே, நாங்கள் முந்தி கொண்டு போய் அதை செய்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? நாளை கியாமத்துடைய நாள்ல நபி அவங்க சொன்னாங்க, யார் துனியால ஒரு மூமியின் கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ கியாமத்து நாள்ல அல்லாஹ் அவங்களோட கஷ்டத்தை போக்குவான்னு சொன்னார்கள். அப்ப எனவே கியாமத்து நாள் ரொம்ப பதட்டமான நிலையில் இருப்போம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாது. நபிமார்கள் கூட பயந்து கொண்டிருப்பார்களாம். யோசிச்சு பாருங்க, நபிமார்கள் யார் உலகத்துல பாவம் செய்தவர்களா? இல்ல, அந்த நபிமார்கள் கூட அச்சத்தில் இருக்கும் நேரம். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் இத்தகைய நன்மை செய்த மக்களை என்ன செய்வான்? அச்சமற்றவர்களாக ஆக்குவான். எனவே சொல்லப்பட்ட நன்மைகளில் கவனம் செலுத்தி வாழும் நல்ல முஃமின்களாக அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.